நமக்கு எல்லாம் தமிழ் எவ்வளவு பிடிக்கும் ஒரு மொழியா. அந்த மாதிரி ஒரு மொழி தான் கோக் பொரோக்னு ஒரு மொழி. இந்த மொழியே காணாம போயிருக்கும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் யதார்த்தமா நடக்க இருந்துச்சு. டாக்டர் ஜி.என். டேவி அப்படிங்கிறோட இன்டர்வென்ஷன் இல்லாம இருந்திருந்தா இன்கிரெடிபிள் பீப்புள், இன்கிரெடிபிள் இந்தியா. அவர் பாக்குறாரு இந்த மொழி காணாம போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழியை பிடிச்சி எடுத்து பள்ளிக்கூடங்கள்ல போய் குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி தராரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு புஸ்தகங்களை போடுறாரு, அதனுடைய சின்டாக்ஸை டாக்குமெண்ட் பண்றாரு. அந்த மொழிக்கு உண்டான அத்தனை வேலைகளையுமே ஓவர் டைமா வேலை செஞ்சு he gets all that done. இன்னைக்கு அந்த மொழி தப்பிச்சிருச்சு. எவ்வளவு ஒரு பெரிய சாதனை. அவருக்கு அதனால என்ன பயன் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி தன்னலமற்ற சேவகர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. who drive for that belief that this is the right thing to do and they go on to do it. எந்த விதமான பிரதிபலன்கள் இல்லாம. These are truly heroes that we need to celebrate. அதே நோட்ல நம்மளுடைய வாழ்க்கையிலுமே பாத்தீங்கன்னா நிறைய நல்ல சமாச்சாரங்கள் காணாம போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா? பழக்க வழக்கங்கள்ல சொல்றேன், அருமையான பழக்க வழக்கங்கள் காணாம போய்கிட்டு இருக்கு. எந்த பழக்க வழக்கத்துக்கு நீங்க ஹீரோவாக போறீங்க?